ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷாஜகான் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2001 நவம்பர் 14 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் ரவி, மியூசிக் டைரக்டர் மணி சர்மா. படத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள், ரிச்சா பலோட்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு யார் லவ் பண்ணாலும், ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாலும், எங்களுக்கு கல்யாணத்தில் ஏதாவது சிக்கல் அப்படின்னு சொன்னாலும் உடனே சேர்த்து வைக்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவராக இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கிரி அப்படின்றவர் லவ் பண்ணியிருப்பார் காலேஜ் படிக்கிற டயத்தில். அப்போ அவங்க வீட்டில் ஒத்துக்காததுனால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒத்துக்கணும் பிரச்சனை பண்ணலை. இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுவாங்க. அதில் அவர் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஆயிடுவார். அவர் கொண்டு போய் அந்த மனநல காப்பகத்தில் தான் இவர் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனாலே யாராவது லவ் அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனே இவர் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு ஹீரோவாக தான் இந்த படத்தில் விஜய் சார் இருப்பார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ரிச்சா பலோட் அவங்கள ஒரு இடத்துல பார்ப்பாரு. பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். இவருக்கு அப்போ தான் தோணும், நம்மளுக்கு லவ்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவருக்கு அந்த ஃபீலிங்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் போய் சொல்ல மாட்டார். நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு போய் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். சொல்லவே மாட்டார். அது அப்படியே சும்மா பார்த்து பார்த்து போயிட்டே இருப்பார். இவர் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லி, ராஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் எங்களுக்கும் லவ்வில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. கவிதை எழுதி கொடுக்குறதா இருக்கட்டும், எப்படி லவ் பண்ணணும், எப்படி கோபமாக இருந்து சமாதானப்படுத்தணும்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவர் சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவருடைய லவ்வரான ரிச்சா பலோட் இருக்காரு இல்லையா, அவங்கள நினச்சி இவர் ஒரு சைடு கனவு காண ஆரம்பிப்பார். இதில் வர பாட்டுகளுடைய வரிகள்லாம் பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். மெல்லினமே சாங்காக இருக்கட்டும், மின்னலை பிடித்தவா இருக்கட்டும், அதில் வர வரிகள்லாம் எப்படி தான் கவிஞர் எழுதினாரோ தெரில. பெண்களை ஒரு பையன் இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு தெரியாதது ரிச்சா பலோட் தான் அவருடைய ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா அவங்க அப்பா வேற விரட்டிட்டு வராரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு, அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருப்பாரு. நிற்கும்போது தான் இவருக்கே தெரியும் அது ரிச்சா பலோட் அப்படின்ற ஒரு விஷயமே. இவருக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ரொம்பவே இவர் மனசு உடஞ்சு போயிடுவார். அதனால வேறு வழியில் லவ் பண்ணியிருக்காங்க. இவர் சும்மா பார்த்துட்டு தானே இருந்தார், போய் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறதுனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணி அனுப்பி வைப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ரிச்சா பலோட்டோட அப்பா இவரை பயங்கரமாக தாக்கிடுவார். பயங்கர ரத்த காயங்களோட அவங்க 2 பேரையும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அனுப்பி வைப்பார். அனுப்பி வச்சுட்டு அவர் ரிட்டன் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயங்கரமான காயமாக இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அதே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒருத்தர் தம்பி நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், நீ எனக்கு சேர்த்து வைக்கிறியா அப்படின்னோடனே அவருக்கு அந்த ஒரு வேதனையிலையும் லைட்டாக கொஞ்சம் சிரிப்பு வரும் அவரோட முகத்தில். உண்மையாகனா காதல் தான் சொல்லுங்கள், நான் உசுரை கொடுத்து கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோள் மேலே கையை போட்டுட்டு நடந்து போகிற மாதிரி நம்மளுக்கு இந்த படத்தில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க.